வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. தலைப்புச் செய்தி: தென்னிந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கு அடுத்தபடியாக வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் கீழடுக்குக்கு இறங்கி இருக்கிறது, நெருங்கியும் இருக்கிறது. அதாவது ரெண்டுமே கீழடுக்கில் தான் இருக்குது. இப்போது தென்னிந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியும் கீழடுக்கு, அதாவது ஆந்திர கர்நாடக இடைப்பட்ட பகுதி. அடுத்தது தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி இலங்கையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சிக்கு வந்தது, நெருங்கி வந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. இதனால் மழைப்பொழிவு உறுதி உறுதி உறுதி. ஆகஸ்ட் 8, 9, 10 மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் கண்டிப்பாக கனமழை உறுதி. இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கெல்லாம் தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. 7 மழை பெய்து விட்டு உசிலம்பட்டி, அந்த மழைப்பொழிவு மதுரை வாடிப்பட்டி போன்ற பகுதிகளுக்கு முன்னேறும். பத்தலகுண்டிலும் மழை, திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அடுத்தபடியாக நத்தத்துக்கு வடக்கையும் மழை, மணப்பாறையில் மழை உருவாக சாதகம் தெரிகிறது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கும் ஒரத்து நாட்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட சும்மா கரம்பக்குடியை ஒட்டி மழைப்பொழிவு உருவாகியிருக்கு. கரம்பக்குடி தான் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டம் நெருக்கமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை உருவாகியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆத்தூர், அதாவது ராசிபுரத்திற்கும் சின்ன சேலத்துக்கும் இடையில தம்மம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கங்கவள்ளி, தம்மம்பட்டி மற்றும் நாமகிரிப்பேட்டையிலிருந்து தம்மம்பட்டி மற்றும் ஆத்தூர், கங்கவள்ளி இந்த பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு. தலைவாசல், வீரகனூர், சின்ன சேலம் கனமழைப்பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வடக்கே தொழுதூருக்கு மேற்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தாக்கரை அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் கிருஷ்ணகிரிக்கு அருகிலேயும் மழைப்பொழிவு திறந்திருக்கு. பர்கூர், காவேரிப்பட்டினம் இதெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அடுத்தபடியாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. ஆந்திர பகுதியிலையும் நல்ல மழை. இப்போது இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய மழை பெருசாக இல்லைன்னா கூட கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு டெல்டாவிற்கு பரவலாகவோ உறுதியாகவோ இல்லை. ஆனால் வட கடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் நள்ளிரவுக்குள். அதாவது இன்றைக்கு 7ஆம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவுக்குள் கடலூருக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும். அதே போல் திண்டுக்கல், மதுரை மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும், திண்டுக்கல்னாக்க கிழக்கு பகுதி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள், சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதியில் இருக்கும். வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரம் தான் உறுதி. இன்னைக்கு நல்ல மழை இருக்குது. நேற்றைக்கே 13 சென்டிமீட்டர் மழை வாலாஜா, அது காலை அறிக்கையில் நம்ம படித்து விட்டோம். இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு வரை இந்த வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள் பொழிந்துவிட்டு அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோர பகுதி, நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேட்டைக்காரன் இருப்பு, புஷ்பவனம், நாலுவேதபதி, தோப்புத்துறை, கோடியக்கரை, வேதாரண்யம் போன்ற பகுதிகளுக்கும், அகசியம்பள்ளி போன்ற பகுதிகளுக்கும் நாளை அதிகாலை ஒரு மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நாளை 8ஆம் தேதி அதிகாலை மழைப்பொழிவு. அது டெல்டாவில் உள்ளேயும் கொடுக்கலாம், திருவாரூருக்கும் கொடுக்கலாம், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உள்ளே திருவாரூர் மாவட்டத்துக்கும் கொடுக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் கடலோரத்துக்கு இருக்குது. முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம் இடைப்பட்ட பகுதி, அதே போல் ராமநாதபுரம், தொண்டி இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கலாம். 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மாலை காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை தொட்டுவிடும். மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் எட்டி கனமழை பொழிவை நாளை வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரம் தொடங்கி டெல்டா வரைக்கும் கொடுக்க இருக்கிறது உறுதி. நாளை 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவில் நாளை 6 மணிக்கு பிறகு அந்த மேகம் விலகிடும். அதுக்கப்புறம் மதியம் உருவாகும் மழை கர்நாடக எல்லையோரம் தொடங்கி
ஆந்திர எல்லையோரத்தில், அதாவது கர்நாடகாவிலையும் இருக்கும் ஆந்திராவிலையும் இருக்கும். அப்புறம் தமிழ்நாட்டில் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மாலை ஓடை தொடங்கி இரவிலே ஒரு 7-8 மணிக்குள்ள, அதிகபட்ச வாய்ப்பு 10 மணிக்குள்ள கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குங்க. டெல்டா மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி நாளை இரவு, இன்னும் சரியாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியிலேருந்து உறுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியிலேருந்து ஆந்திர மாநிலம் விஜயவாடா ஹைதராபாத் வரைக்கும், தெலுங்கானாவோட ஹைதராபாத் வரைக்கும் நாளைக்கு மழை இருக்குது. எங்கே வரைக்கும்? மணமேல்குடி டு ஹைதராபாத். அப்போ எங்கெங்கே? ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், அதில் டெல்டா உட்பட எப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம். 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு. 9ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவல கூடுங்க. 8ஆம் தேதி இரவு உள் மாவட்டங்களுக்கு காற்று பகுதிக்கும் மழை தெரியுதுங்க. திண்டுக்கல் மறுபடி, அதாவது நள்ளிரவுக்கு பிறகு உள் மாவட்டங்களில் மழை தெரியுது. நள்ளிரவுக்கு பிறகு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது உள் மாவட்டங்களில் மழை தெரியுது. 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு திண்டுக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கும், மதுரை, புதுக்கோட்டை உள்பகுதி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே மழை தெரியுது நாளை வெள்ளிக்கிழமை இரவு. சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தொடரும். உச்சபட்ச மழைப்பொழிவு 8-9 2 நாள் நினைப்போச்சிங்க. நல்ல மழை காத்திருக்கு. காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை நெருங்குகிறது. இதில் மதுரைக்கு கிடைக்க உறுதியாக உண்டு, தாராபுரத்துக்கு கிடைக்க உறுதியாக தெரியுது, திண்டுக்கல், கரூர், திருச்சிக்கெல்லாம். அதே போல் ஈரோடு மற்றும் திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு மற்றும் நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், அப்படியே அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும். அது தினம் பெஞ்சிக்கிட்டு இருக்குது சார், அது எதுக்கு சொல்கிறீங்க? தினம் தான் பெய்யுது அப்படிங்களாம். உண்மை தான். டெல்டாவிற்கு வடக்கே தினம் மழை தான், ஒதுக்குதல் இருக்குது. ஆனால் ஒதுக்கியிருக்கூடிய இடங்கள்லாம் மீண்டும் 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 பெய்யும். இதில் திருப்பத்தூர், வேலூர்லாம் ரொம்ப நாளாக பெய்யலை. ரொம்ப வேதனை குரல் எழுப்பிட்டே இருந்தீங்க. இப்போ போதும் போதுன்னு சொன்னால் போதும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் தினசரி மழை, கள்ளக்குறிச்சி விழுப்பலாம் சில இடங்களில் ஒதுக்கி இருக்குது. அந்த இடத்துலையும் இன்றைக்கி நாளைக்குள்ளே பெஞ்சிடும். நாளை மறுநாள் கனமழை காத்திருக்கிறது. கனமழை வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் மழை இருக்கும். அதே போல் சனிக்கிழமை இரவும் 9ஆம் தேதி இரவும் டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. இதில் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும், குறைவான பரப்பில் இருக்கும். எங்கே? எதுக்கு தெற்க? மதுரைக்கு தெற்கையும் மழை இருக்கும், குறைவான பரப்பில் இருக்கும். மதுரைக்கு தெற்கையும், தொண்டிக்கு தெற்கையும், ராமநாதபுரத்துக்கும் மழை உண்டு, ராமநாதபுரம் கடலோரத்துக்கும் மழை உண்டு. 9ஆம் தேதி தெரிகிறது இரவு, 9ஆம் தேதி இரவு, 10ஆம் தேதி அதிகாலை. ஆக 8ஆம் தேதி அதிகாலை, 9ஆம் தேதி மாலை, இரவு, நள்ளிரவு, 10ஆம் தேதி அதிகாலை, மன்னிக்கவும் நாளை காலை 8ஆம் தேதி அதிகாலை, 8ஆம் தேதி மாலை, இரவு, நள்ளிரவு, 9ஆம் தேதி அதிகாலை, மீண்டும் 9ஆம் தேதி இரவு, மாலை, இரவு, நள்ளிரவு, 10ஆம் தேதி அதிகாலை. இந்த 3 நாட்கள் நல்ல மழை இருக்குது. 8 இரவு, 9 இரவு, 10 அதிகாலை வரைக்கும் நல்ல மழை இருக்குது. 10ஆம் தேதியும் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. 10ஆம் தேதி மாலை இரவில் கண்டிப்பாக குறைவான பரப்பில் இருந்தாலும் மழை இருக்கும். 8 இரவு, 9 இரவு உறுதியாக மழை உண்டுங்க. 8 இரவு, 9 இரவு. அப்போ 8 இரவு தொடங்குவது 9ஆம் தேதி அதிகாலை வரைக்கும், 9 இரவு தொடங்குது 10ஆம் தேதி அதிகாலை வரைக்கும். இதுதான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம். காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் தெரியுது. தென் மாவட்ட காற்று பகுதிக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. தென் மாவட்ட காற்று பகுதிக்கு வாய்ப்பு குறைவு. மதுரைக்கு வடக்கே உறுதி, விருதுநகருக்கு வடக்கே உறுதி. இதில் இன்னும் வடக்க போக போக உறுதி. திண்டுக்கல்லை விட திருச்சிக்கு வடக்க உறுதி, திருச்சிக்கு வடக்க நாமக்கலுக்கு வடக்க உறுதி, நாமக்கலை விட சேலத்துக்கு வடக்க உறுதி. ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மிகனமடி, அப்படியே வங்கக்கடலோரம் வர தீவிரம். டெல்டாவுக்கும் வடக்கு டெல்டாவில் அதிகமாக இருக்கும். தெற்கு டெல்டா விட, வடக்கு டெல்டா விட கடலூர் அதிகமாக இருக்கும். கடலூர், அரியலூர், பெரம்பலூர் அதிகமாக இருக்கும். கடலூர், அரியலூர், பெரம்பலூரை விட கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அதிகமாக இருக்கும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தை விட, அதாவது புதுச்சேரியை விட செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை அதிகமாக இருக்கும். இதான் மழைப்பொழி வாய்ப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.